ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் காமினி தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லீட் கோட் கொஸ்டின் போட போகிறோம். கொஸ்டின் பேர் என்னதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அரே பை parity. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா you are given an integer array nums transform by performing the following operation in the exact order specific. Uh, Replace each even number with 0, replace each odd number with 1, sort the modify array in non-descending order. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அரே நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த நம்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அது ரூல்ஸ் நம்மளுக்கு ஒரு 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஈவன் வந்து 0வாக மாற்றணும், ஆட் நம்பரை வந்து 1ஆக மாற்றணும், கடைசியில் வந்து நான் டிசெண்டிங் அப்போ அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண போயிடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக லூப் போவோம். into I equal to 0, I is less than nums dot length கொடுத்துருவோம் I plus plus. ஸோ ஃபார் லூப் போடுறோம். இப்போ வந்து நம்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா, ஈவன் எப்போ இருக்கும், நம்ம மாடுலஸ் 2 போடுறப்ப 0 வரும். மாடுலஸ்னால் என்னது, ரிமைண்டர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0 இருந்தால் டிவிசிபிள் பை 2. டிவிசிபிள் பை 2னா ஈவன் நம்பர். ஸோ அப்போ வந்து அது வந்து ஈவன் நம்பர்னால் நம்ம வந்து அதை வந்து 0ன்னு அசைன் பண்ணணும். 0ன்னு அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்ஸ் என்னது, ஈவன் இல்லைன்னா ஆட், அதான் எல்ஸ். ஸோ எல்ஸில் வந்து நம்ஸை 5 கொடுத்துக்கிறோம். ஆட் நம்பராக இருந்தால் 1 மாற்றிடுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அரேயில் வந்து எல்லா நம்பரையும் 0s 1ன்ட்டு எஃபெக்டிவ் ஆஃப் ஈவன் ஆடுன்னு பார்த்து நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்து அரே ஸ்டார்ட் பண்ணுறோம். அரேஸ் டாட் ஷார்ட் நம்ஸ். அரே ஷார்ட்னு கொடுத்தாலே அசெண்டிங் ஆர்டர் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ரிட்டன் நம்ஸ். ஸோ நான் திரும்ப இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இருக்கும் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஈவன் நம்பர்ன்னு இருந்துச்சுன்னா 0ன்னு மாற்றணும், ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா 1ன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் லூப் ஐட்ரேஷனில் வந்து இஃப் கண்டிஷனில் ஈவனாக இருந்தால் ஈவனாக இல்லைன்னு செக் பண்ணுறோம், எல்ஸ் கண்டிஷனில் வந்து ஆட் நம்பர்ஸ் இது பண்ணுறோம். கடைசியில் நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் ஆகுது. இந்த எரரில் சப்மிட் பண்ணுவோம். யா, அவ்வளோதான், ஈஸி தான். ஸோ கைஸ், அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். பாய், டேக் கேர்.